வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னன்னா, அவங்க நடத்துற ஒரு கம்பெனில ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவத்துல வீட்டுல வந்து உட்காடுறாங்க. அப்பதான் சந்திரா இங்க இருந்து வந்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது வரைக்கும் அந்த கம்பெனில எந்தவித பிரச்சனையும் வந்ததே கிடையாது. இப்போ புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னக்கா இப்படி சொல்ற? என்ன விஷயத்தையும் நீ சுமூகமா முடிப்ப, இப்ப என்ன ஆச்சுக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி பெரிய கிளைண்டோட ஒருத்தவங்க கூட பேசணும், ஆனா அந்த அளவுக்கு எனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன மோசமா வந்துட்டு பேசுறாங்க. அதான் அந்த இதுவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது கேட்டதோட அந்த இடத்துக்கு நம்ம மயில் வாகனம் ராஜராஜா வராங்க. ராஜராஜா கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி என்ன காலையிலேருந்து கோபத்துல இருக்கா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கிளைண்ட் இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட அவங்க நம்ம கூட 5-6 வருஷமா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு இன்னொரு கிளைண்ட கூட்டிட்டு வந்துட்டு அவர்கிட்ட நீங்க இங்கிலீஷ்ல பேசினாதான் நீங்க வந்துட்டு இந்த ஆர்டரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா மிரட்டுறான். இன்னைக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இது கேட்டதோட ராஜராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி அவனுங்களை பார்த்து நீ ஏன் கவலைப்படுற? அவனுங்கெல்லாம் நமக்கு கால் தூசி மாதிரி. அவனுங்களை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே சாமுண்டீஸ்வரி. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன மாமா பேசுறீங்க? உங்களுக்கு இந்த கம்பெனிய பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு நல்லா தெரியுது. அக்கா கிட்டத்தட்ட அந்த கம்பெனிய 15 வருஷத்துக்கு மேல நடத்திக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து அக்காவை அவமானப்படுத்துறான், அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சந்திரா கேக்குறாங்க. இது கேட்டதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ சொல்றதும் சரிதான். அதுக்காக யாரோ ஒருத்தன் சொல்றான் அப்படிங்கறதுக்காக அவன் வந்து சாமுண்டீஸ்வரி அப்படி பேசக்கூடாது இல்லையா? அப்பதான் கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்னாச்சுத்த, என்ன எல்லாரும் ஒரே குழப்பமா இருக்கீங்க? ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, நம்ம கம்பெனிக்கு புதுசா ஏதோ ஒரு கிளைண்ட் வந்திருக்கானா, அவன்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணுமா, ரொம்ப ஓவரா வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேனே, இதுல என்ன இருக்கு? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், இல்லைன்னு சொல்லல, உனக்கு இங்கிலீஷ் நல்லாவே பேச தெரியும். ஆனா நீ பேசுற அளவுக்கெல்லாம் அங்க வந்துட்டு கிளைண்ட் நீ சமாளிக்க முடியாது. திறமைன்னு ஒண்ணு வேணும்ல. உனக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி என்ன தெரியும்? உனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம கண்ணை கட்டி விட்டு உன்னை காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். நீ தேவையில்லாம இதுல இடையில வராத. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா, ஒருத்தரோட திறமைய இந்த அளவுக்கு சாதாரணமா குறைச்சு மதிப்பிடாது சந்திரா. சந்திரா சொல்றாங்க, அக்கா, அவன் என்னமோ அன்னைக்கு இங்கிலீஷ் பேசிட்டான் அப்படிங்கறதுக்காக அவனை நீ ரொம்ப தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுற அக்கா. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நீ வந்துட்டு ராஜா மேல ஆரம்பத்துல இருந்தே கோவத்துல இருக்கா. அவன் உனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கறத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக எல்லா விஷயத்திலயுமே மாப்பிள்ளைய மட்டம் தட்ட முடியாது தெரியுமா? அவருக்கு ஒரு சில திறமைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சதே நமக்கு இப்பதானே தெரியும். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா, நீ ரொம்பதான் அவருக்கு வந்துட்டு இடம் கொடுக்குற. இத்தனை வருஷமா மயில் வாகன மாப்பிள்ளையே இருக்காரு. நம்மளோட கம்பெனி பொறுப்புகளை இதுவரைக்கும் அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சதே கிடையாது. ஆனா பொசுக்குன்னு இப்ப வந்திருக்கிறவர்கிட்ட நீ வந்துட்டு இந்த பொறுப்புகளை ஒப்படைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, நீ எல்லாத்தையும் தப்பாவே எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு நான் எப்படி சந்தா பொறுப்பாக முடியும்? இங்க பாரு சந்திரா, ராஜாவுக்கு திறமை இருக்கு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு ராஜா, அந்த கம்பெனில வந்துட்டு ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்மளோட ப்ராடக்ட் பத்தி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். எத்தனை வருஷமா இந்த கம்பெனி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லா டீட்டெயிலையும் அவர்கிட்ட சொல்லணும். ஆனா எனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மோசமா பேசிட்டான். அவனுக்கு நம்ம கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி அப்படிங்கறத புரிய வைக்கணும். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம்,
சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்க மாப்ள. கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி கம்பெனியோட ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்களேன். சாமுண்டீஸ்வரி ராஜராஜா பார்த்து, என்னங்க அதை போய் எடுத்துட்டு வாங்க. ராஜராஜா ஃபைல்ஸை கொண்டாந்து கார்த்தி கிட்ட கொடுக்குறாங்க. கார்த்தி அந்த ஃபைல்ஸை பாக்குறாரு. அதே நேரம் ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா நாங்களும் உங்களுக்கு பொண்ணு தானே, எங்களோட திறமையை நீங்க நினைக்க மாட்டீங்களா? இதுக்கு அடுத்தாலும் ராஜராஜனை எப்ப பார்த்தாலும் நீங்க ராஜாவையே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி இதுல என்ன இருக்கு, இங்க பாரு ரேவதி, நீ இந்த கம்பெனியோட ஃபார்மை பாரு. அதுல பாத்துட்டு உன்னால வந்துட்டு இந்த பிரச்சனைய சரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அந்த கிளைண்ட நம்ம கம்பெனிக்கு ஆர்டர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீயும் பண்ணு. இத ஒரு போட்டியாவே பாத்துக்கலாமே. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, நான் இந்த போட்டிக்கு தயார். கார்த்தியும் சொல்றாரு, நான் இந்த ஃபார்ம் எல்லாம் பாத்துட்டேன், ஆனா போட்டி எல்லாம் அவசியம் இல்ல மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள என் பொண்ணு வந்துட்டு ரொம்ப திறமையானவ மாப்பிள்ள, பாப்பா யாரு ஜெயிக்க போறான்னு இதுவும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்ல அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, சரிங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, நீ தேவையில்லாம கண்டவங்க கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறக்கா. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எல்லாத்தையும் தப்பாவே எடுத்துக்காத. இதுல என் பொண்ணோட திறமை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு வழியா இருக்கும்ல எனக்கு. நீ ஏன் இத பத்தி நீ கவலைப்படுற அப்படின்னு கேட்டதோட அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, நீ இப்ப வந்தவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மாப்பிள்ளைக்கு திறமை இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பா இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதி வந்துட்டு நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரேவதி வந்துட்டு ஒவ்வொன்றா ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவரு ரூம்குள்ள வராரு. கார்த்தியை பார்த்ததோட ரேவதி கேக்குறாங்க, என்ன இதுல எப்படியாவது நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க போல. கார்த்தி சொல்றாரு, நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நினைப்புல எல்லாம் இல்ல, அத்தைக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற நினைப்புலதான் இந்த ஃபார்மையே வாங்கினேன். மத்தபடி நான் இதை வந்து போட்டியாவே நினைக்கல. ரேவதி சொல்றாங்க, நீ இத போட்டியா நினைக்காம இருந்திருக்கலாம், ஆனா நான் இத போட்டியா தான் பாக்குறேன். எங்க அம்மா கிட்ட நான் உன்னை விட திறமையானவ அப்படின்னு நான் நிரூபிக்கணும். இது கேட்டதோட கார்த்தியும், சரிம்மா நீ நிரூபி, நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரேவதி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபைல்ஸ ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜா ரூமுக்குள்ள வராரு. அப்ப ராஜராஜா நேரா ராஜாவை பார்த்து, கார்த்தி நீங்க தான் மாப்பிள்ள இந்த போட்டியில ஜெயிக்க போறீங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, நல்லா இருக்குப்பா, பெத்த பொண்ணு, எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா நேத்து வந்தவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. அதுக்கு ராஜராஜா கேக்குறாரு, இங்க பாருமா, கார்த்தியோட திறமைய பத்தி உனக்கு தெரியல, ராஜாவோட திறமைய பத்தி உனக்கு தெரியல, அதனாலதான் இப்படி பேசுற. நீ தான் இந்த போட்டியில தோக்க போற பாரு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்பா நான் தான் இந்த போட்டியில ஜெயிப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. கார்த்தி நேரா ராஜா கிட்ட, ஏங்க மாமா நீங்க வேற தேவையில்லாம ரேவதி கிட்ட கண்டதையும் சொல்லி ரொம்ப கோவப்பட வைக்கிறீங்க. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனியை நடத்துனீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ரேவதிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ கண்டிப்பா இந்த போட்டியிலேயே நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. ஆனா அவ எதுக்காக உங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, சரி இந்த கம்பெனில அத்தை எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இந்த கம்பெனி தான் மாப்பிள்ள பாதி எங்களை வாழ வச்சிருக்கு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை சாமுண்டீஸ்வரி கார்த்தியையும் ரேவதியையும் கூப்பிடுறாங்க. அப்ப ரெண்டு பேரும் வந்ததோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னைக்குதான் அந்த கிளைண்ட் வராரு, அவர்கிட்ட பேசி நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஆர்டர் வாங்கிடுங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ வேணும்னா பாரு, நம்ம பொண்ணு ரேவதி தான் ஜெயிக்க போற. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேவதிக்கு தான் வந்துட்டு அதிகமான திறமை இருக்கு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா அதையும் பார்க்கலாம், ஆனா எனக்கு ஒரு பக்கம் மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு. அதே நேரம் ரேவதி சொல்றாங்க, அம்மா என் மேலேயே நம்பிக்கை வைங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரிம்மா என் பொண்ணு மேலேயே நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதே நேரம் கார்த்தியும் நம்ம ரேவதியும் சேர்ந்து ஒரு கார்ல கிளம்புறாங்க. ரேவதி கார்த்திய பார்த்து, என்ன ராஜா
நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கா? கார்த்தி சொல்றாரு, ரேவதி நான் இத போட்டியா பார்க்கல. நான் வந்துட்டு இங்க எதுக்காக வந்தேன்னா மேடத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன். நீ தான் இத போட்டியா நினைக்கிற. போட்டியா நினைக்காம இத சாதாரண ஒரு கிளைண்ட் மாதிரி பாரு, சரியா? இது கேட்டதோட ரேவதியும் அதையும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கம்பெனிக்குள்ள போறாங்க. அங்க போனதோட அங்க உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே பார்த்து வணக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து வீட்லயே, இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த மாதிரி நீங்க வில்லேஜ் மாதிரி போனா அவங்க கண்டிப்பா ஏதாவது சொல்லுவாங்க. சோ நீங்க கொஞ்சம் அந்த கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். சோ அதுக்கான ஏற்பாடுகளை நான் பாக்குறேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோட் சூட் போட்டுட்டு வெளியில வராரு. கார்த்தி கோட் சூட் போட்டு வெளியிறத பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா கார்த்தி அவ்வளவு சூப்பரா இருக்காரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள உங்களை பார்த்தா ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி செம்ம ரிச்சா இருக்கீங்க. அதுக்கு கார்த்தியே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு இந்த அளவுக்கு அக்கா ரொம்ப ஓவரா தான் இடம் கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு கார்த்தி கோச்சு போட்டுட்டு நேரா அங்க போறாரு. அங்க போனதோட கார்த்தியை பார்த்ததோட எல்லாருமே கார்த்தி தான் முதலாளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கார்த்தியை பார்த்துட்டு வணக்கம் சார் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தியை பார்த்துட்டு எல்லாரும் வணக்கம் சொல்றத பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம தான் இந்த கம்பெனியோட ஒரிஜினல் முதலாளி. அம்மாவுக்கு அப்புறம் நான் தான். ஆனா இவனை பார்த்து எல்லாரும் வணக்கம் சொல்றாங்களே அப்படின்னு ரேவதி டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி சொல்றாரு, வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கார்த்தி நின்னத்தோட எல்லாருமே கார்த்திய சுத்துறாங்க. வந்துட்டு, சார் நீங்க தானே சார் சாமுண்டீஸ்வரி மேடத்தோட மருமகன்? உங்களை பத்தி நாங்க நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம் சார் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி கேக்குறாரு, என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா சார், நீங்க ரொம்ப திறமையானவரு அப்படின்னு நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம் சார். கம்பெனில உள்ள பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் வந்திருக்கீங்க. இந்த கம்பெனி நடக்கிற வரைக்கும் தான் சார் நாங்கெல்லாம் எங்க குடும்பத்தை ஓட்ட முடியும். இந்த கம்பெனி மட்டும் ஸ்டாப் ஆனிச்சுன்னா எங்க குடும்பம் நடுத்தருவுல நிக்கும். நீங்க தான் சார் இந்த கம்பெனியையும் மட்டும் இல்லாம எங்களையும் காப்பாத்த வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரேவதி நினைக்கிறாங்க, இது எதுவுமே ஒரிஜினலா நடக்கிற மாதிரி தெரியலையே, இது எல்லாமே இவன் ஆல்ரெடி சொல்லி செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா எல்லாரையும் பார்த்துட்டு, இங்க பாருங்க, இங்க கவலைப்படாதீங்க, இந்த கம்பெனில உள்ள பிரச்சனையை கூடி சீக்கிரம் நான் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு நேரா அவரோட பிளேஸ்க்கு போறாரு. அப்பதான் ரேவதி அங்க உள்ளவங்களை பார்த்துட்டு, இவங்க எல்லாரும் என்ன இப்படி பேசுறாங்க, என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல, இந்த கம்பெனில முக்கியமான ஆளே நான் தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த கிளைண்ட் வராரு. கிளைண்ட் நேரா கார்த்திய பாக்குறாரு. அப்ப கார்த்தி நேரா அந்த கிளைண்ட்டை பார்த்து, ஹலோ சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் கிட்ட நிறையவே பேசுறாரு. அந்த கிளைண்ட்டும் நம்ம கார்த்தி கிட்ட நிறையவே பேசி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க, சோ அவங்களும் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி அந்த கிளைண்ட்டை பார்த்துட்டு அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு அவர்கிட்ட இது மாதிரி இந்த கம்பெனி என்னோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சொல்றாங்க. ரேவதி அப்படி சொல்றதை கேட்டுட்டு அந்த கிளைண்ட்டுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இங்க பாருமா, பந்தத்துல இருந்து உன்னோட ப்ராடக்ட் டீட்டெயில பத்தி எதுவுமே கொடுக்காம கம்பெனியை மட்டும் நீ பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ப்ராடக்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட வச்சுதான் நான் கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி அப்படிங்கிறத நாங்க பாக்கலாம். இது கேட்டதோட ரேவதி அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, எப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப அந்த கிளைண்ட சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு எதுவுமே தெரியல, நீ தேவையில்லாம இந்த மாதிரி கிளைண்ட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு உன்னை யார் அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை அவமானப்படுத்துறாங்க. இது கேட்டுட்டு ரேவதி ரொம்ப கலங்கி போய் இருக்காங்க. அப்பதான் கிளைண்ட் நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்ணி, மேடம் நான் தான் வெளிநாடுல இருந்து வந்திருக்க கிளைண்ட், நீங்க ஒரு ஆள் அனுப்புனீங்கல்ல, அவரு சூப்பரா பேசி எங்கிட்ட இருந்து ஆர்டரை வாங்கிட்டாரு. ஆனா இன்னொரு பொண்ணு அனுப்புனீங்களே, அது மக்கு, அதுக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிக்கா எப்படி பேசணும் அப்படின்னு கூட தெரியல. எப்படி மேடம் அந்த பொண்ணை நம்பி இவ்வளவு தூரம் அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதியும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. கார்த்திக்கு முன்னாடி ரேவதியை செம்மையா அவமானப்படுத்துறாங்க. இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க.
அப்ப அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கார்த்தி வந்துட்டு அந்த கிளைண்ட்டை வின் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதோட எல்லாரும் கார்த்திய பார்த்துட்டு, ஐயா வணக்கம் ஐயா, எங்களுக்கு அப்பவே தெரியும் நீங்க இந்த கம்பெனிய கண்டிப்பா காப்பாத்துவீங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த கம்பெனிய நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய பார்த்துட்டு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்றாங்க. கார்த்தியும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா சாமுண்டீஸ்வரி கார்த்தியோட திறமைய பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதே நேரம் ரேவதி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி நான் அப்பவே சொன்னேன்ல இது மாதிரி ராஜா வந்துட்டு ரொம்ப திறமையானவர் அப்படிங்கிறத பத்தி நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். ஆனா நீ தான் கேட்கவே இல்லை. அவருக்கு கொஞ்சம் கூட திறமை இல்லை அப்படின்னு சொன்னேன். பாத்தியா எவ்வளவு புத்திசாலித்தனமா எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிருக்காரு. இங்க பாரு ரேவதி, உனக்கு நல்ல ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். உன் லைஃபை வீணடிச்சிட்டேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா உன் லைஃபை நான் வீடடிக்கல. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்பயாவது நீ புரிஞ்சுப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அதோட விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம் ரேவதிய ரொம்ப பேசாதீங்க மேடம், அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சப்போர்ட் பண்றாரு. அதுக்கு அந்த சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க இப்பவே வந்துட்டு உன் பொண்டாட்டிய நல்லா சப்போர்ட் பண்ற போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திய பாராட்டுறாங்க. நேரா ரேவதிய பார்த்து, பாத்தியா உன் மேல எந்த அளவுக்கு அவருக்கு பாசம் இருந்துச்சுன்னா இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இது கேட்டதோட ரேவதி அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதோட அத்தனை பேரையும் பார்த்து, இந்த போட்டியில ஜெயிச்சது நம்ம கார்த்தி தான், நம்ம ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டதோட சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இனிமே இந்த பொறுப்புகளை ராஜாவை பாத்துக்க சொல்லலாம் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, உன் பேச்சுக்கு என்னைக்கும் யாருமே வந்துட்டு மறு பேச்சு பேச மாட்டாங்க. அவரே இந்த கம்பெனியை பாத்துக்கட்டும் அப்படின்னா பாத்துக்கட்டும், நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் இந்த பொறுப்புகள் எதுவும் எனக்கு வேண்டாம் மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கிறதுனாலதான் இந்த கம்பெனியை நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கேட்டதோட கார்த்திகும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சந்திராவுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.